டைமடி காலை பகுதிக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிற உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவனே, ஓ உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஓ நாங்கள் மனம் திரும்பி விசேஷத்தை நாங்கள் விசுவாசிக்கவும், ஓ உமக்கு உகந்த பலியாக காணிக்கையாக நாங்கள் காணப்படவும், தேவனே உமக்கு பிரீதியாய் எங்கள் வாழ்நாட்கள் மாறவும், ஓ தேவன் எங்களில் வைத்த உன்னதமான நோக்கங்கள் உம்முடைய திட்டங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறவும், தேவன் எங்களை நேசித்து எங்களில் அன்பு கூர்ந்து இந்த நாட்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உன்னதத்திலிருந்து தரிப்பிக்கப்படுகிற பலனால் நீங்கள் சரிப்பிக்கப்படும் வரை தேவ சமூகத்தில் என்று சொன்னபடியே தேவனே, இதோ ஆர்வத்தோடு ஒரு மனதோடு இதோ எங்கள் இருதயங்களை ஏறெடுத்து படைத்தவர்களாக நிற்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனே, ஓ உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், உன்னதமான உம்முடைய கிருபைகள், அளவில்லாத உம்முடைய ஐஸ்வர்யமான உம்முடைய இரக்கங்கள், ஓ திவ்ய சமாதானம், ஓ திவ்ய வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமை அப்பா இந்த ஆலயத்திலும், ஓ இதை இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களிலும் தேவரே இறங்கி வர உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்ச்சி அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் நதி போன்ற பிரவாகம் எங்களுக்குள் தேவ அன்பினால் நிரம்புகிற உம்முடைய நதி எங்கள் ஒவ்வொருவரையும் ஓ உம்முடைய வசனத்தின் சேவையிலே எங்களை நிரப்பி அருள இதோ எங்களை சிறந்து படைக்கிறோம். ஓ பாடல்களில் கர்த்தர் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தினால் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய திரு கரங்களில் எங்களை ஏற்பித்து தருகிறோம். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவுசெய்து இந்த கன்வென்ஷனின் முதலாம் நாளிலே திரளாய் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊர் மக்கள், இந்த ஊரில் உள்ள அனைத்து திருச்சபைகள், திருச்சபையின் ஊழியர்கள், விசுவாசிகள், இந்த தேசவாசிகள், சுற்று கிராமத்தார் அனைவருக்கும் எங்களுடைய அன்பை, வாழ்த்துதலை சொல்லி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை நேரலையில் வெகு தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடல் ஆராதனையை மிகவும் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நடத்தின அன்பான கர்த்தருடைய பரிசுத்தவான் பாஸ்டர் ஜெபஸ்டீலன் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் வருகை தந்திருக்கிற பாஸ்டர் ஐசக் சாமுவேல் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரலையில் ஒளிபரப்புகிற அன்பான சகோதரனையும் சகோதரியையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னும் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஆராதனைக்கு செய்தியாளராக வருகை தந்திருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர் ஜே.டி. கிளாக்சன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நேர்த்தியாய் ஒலி அமைத்திருக்கிற சகோதரனுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கன்வென்ஷனுடைய ஆரம்ப நாள். இன்று இரவு நமக்கு நல்ல செய்தியை கர்த்தர் தந்தருள்வாராக. நாளை மாலையிலும் 6:30 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பமாகும். நீங்கள் எல்லாரும் நாளை ஆராதனைக்கு உங்கள் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு காலை ஆராதனை சரியாக 10 மணிக்கு ஆரம்பமாகும். ஞாயிறு இரவு ஆராதனை அல்லது இந்த கன்வென்ஷனுடைய இறுதி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். குறித்த சமயத்தில் இந்த ஆராதனைகள் நிறைவடையும். நீங்கள் எல்லாரும் ஜெபித்து இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். மனிதனுடைய சமாதானத்துக்கு ஏற்ற வேளை மனிதன் அறிய தவறிவிட்டான் என்பதை ஆண்டவர் அறிந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து நிறைவடைகிற நாளில் இறுதியாக தன் ஜீவனை எருசலேமிலே தருவதற்கு முன்பு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி சொன்ன வார்த்தை தான் அது. அவர்தான் நம்முடைய சமாதானக்காரனர், அவரே சமாதான பிரபு. ஆனால் மனிதன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிய வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பெரிய பிளவு, பகை உண்டாகிவிட்டது. பாவத்தினால் உண்டான அந்த பகை மனிதனை தேவ கோபத்திற்குள் ஆக்கினது. மனிதன் தேவனுடைய சிக்ஷைக்கு யோக்கியனாய் இருக்கும் போது தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படியாக, மனிதனை தேவனோடு சமாதானம் பண்ணி வைக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய ஜீவனை தந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக மன்றாடி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி வைத்தார். அந்த ஒப்புரவாகுதல் சமாதானம். இயேசு இந்த ஊழியத்தை நிறைவு செய்யும் போது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு முதலாவது மனிதனுக்கு தேவனிடத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். சம்பூர்ணமாய் தருகிறது. சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஜீவனை சுவாசத்தை கொடுக்கிறவர் தேவன் இயேசு ஒருவர். அவரே நமக்காக வந்து ஜீவனை தந்து தேவனோடு நம்மை சமாதானப்படுத்தி வைத்தார். நம்மேல் இருந்த கோபத்தை ஆற்றினார். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, சமாதானத்தை தவிர நிம்மதி இல்லை. காரணம், தேவனோடு உள்ள உறவில் பாதிப்பு இருக்கிறது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு, அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருந்த பகையை, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகையை தீர்ப்பதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பகையை சிலுவையினால் கொண்டார். இப்படி சமாதானம் பண்ணினவர் இயேசு. அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க அதை நம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த 3 நாட்களிலும் இங்கு அறிவிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனோடு நல்லுறவு, மனிதனோடு நல்லுறவு, குடும்பத்தாரோடு நல்லுறவு, ஒருவருக்கொருவர் சமாதானம், இந்த தேசம் முழுவதும் சமாதானம் நிரம்ப வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாகினர். மனிதனுக்குள் ஏன் சமாதானம் குறைகிறது? மனிதனுடைய அன்பு ஏன் மாய்கிறது? மனிதனை மனிதன் என்று நினைக்கவில்லை. மனிதன் செய்த நன்றியை நினைக்கவில்லை. அதனால் அன்பு மாய்ந்து போகிறது, ஓய்ந்து போகிறது. அன்போ ஒரு கால் ஒழியாது. சமாதானம் நிலைத்திருக்கும் போது சமாதானம் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது தேவனுடைய செய்தியை கேட்க நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை ஏந்தி பாஸ்டர் கிளாக்சன் அவர்கள் வரும்போது நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அன்னாரை வரவேற்போம். உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தின உலக ரட்சகர், என் ஆத்துமநேசர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூடுகையிலே உங்கள் மத்தியிலே இறை வார்த்தையை பேசும்படியாக
எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த, என்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு காரணமாயிருந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே இறை வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக உண்மையாகவே இந்த வார்த்தை கூடியிருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவையானது தானா என்பது சில நேரங்களிலே எனக்கு சில கேள்விகள் எழும்புவதுண்டு. ஆனால் அதை ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே அதை உறுதிப்படுத்துவார். இது இந்த ஜனங்களுக்கு தேவைதான் என்பதை உறுதிப்படுவார். அதே போலவே இன்றைக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கதான செய்தியும் இது நமக்கு தேவையானதுதான் என்பதை நம்மத்திலே ஆராதனையின் நிறைவு பகுதியிலே பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் ஜபிக்கும் போது அவர்கள் சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற இந்த 2 வார்த்தைகளை அவர்கள் உரைத்தார்கள். இந்த 2 வார்த்தைகள் தான் இன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான சாராம்சம். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த ஒலிபெருக்கின் எல்லைக்குள்ளே இருக்கிற நம் அனைவருக்கும் இந்த செய்தி மிக தேவையான ஒன்றாக, அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை நாம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏன் இன்னும் வரவில்லை? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான தாமதத்தின் காரணம் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சில நிமிடங்கள் நாம் வேத வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு வர தாமதிப்பதற்கான காரணம் என்ன? வேதத்திலே நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு ஏன் வரப்போகிறார்? வசனம் இங்கு தெளிவாக, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் இருக்கிற இடத்திலே நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரலோகம் என்பது இன்பமான, இனிமையான, நன்மைகள் நிறைந்த, நிலையான நித்திய வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்தை விரும்பாதவர்கள் எவரும் இல்லை. உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே தன் வாழ்வின் நிறைவு நாளிலே, இறுதி நாளிலே அந்த மோட்சத்தை அல்லது அந்த பரலோகத்தை அல்லது அந்த நித்திய வீட்டை அடைய வேண்டும் என்ற விருப்பம், எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. யாரும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டும் விரும்புகிறதில்லை. இந்த உலகத்தில் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், பாடுகளுக்கு மேல் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இன்னும் கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் யாரும் எதிர்பார்க்கிறதில்லை. நம்முடைய விருப்பம் எல்லாம் என்று மாறும் எந்த துயரம் என்ற கேள்வியோடு தான் நித்திய வீட்டை நோக்கி, நிலையான வீட்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்துல கடவுள் உலக ரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக துன்பமும் வியாதியும் துயரமும் பொல்லாப்பும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து கடவுள் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான ஸ்தலத்துல நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். நாம் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு ஆசை இருக்கும். சீக்கிரமாகவே நாம் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும், நீண்ட காலமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நீங்களே எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சோ இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான தாமதம். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். வசனம் தெளிவாக சொல்கிறது, எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் மனம் திரும்பி விட்டேன், இனிமேல் நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே காணப்படலாம். சில வசனங்கள் நமக்கு ஆதாரமாக அநேக வசனங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு தாமதத்திற்கான காரணம் என்ன என்பதை பார்த்தோம். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் வசனத்திலும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் செய்தியாக இருக்கட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்த யோவான் ஸ்நானனுடைய செய்தியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருடைய முதல் செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள். சோ யோவான் ஸ்நானகனும் அதை அவருடைய செய்தியின் துவக்கமும் அதுதான், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல அவருடைய செய்தி பிரசங்கத்தின் முதல் பகுதியும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நாம் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். என்றால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல் அல்லது நாம் ரட்சிக்கப்படுதல் என்ற வெவ்வேறு வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்படுதல், மனம் திரும்புதல், இல்லை என்றால் மறுபடியும் பிறத்தல். இதை நியூ பர்த் இன் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறக்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு புதிய அனுபவம். எதற்காக நாம் இந்த புதிய ஒரு பிறப்பை நாம் அடைய வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால், முதலாவது பாவம் என்கிற ஒரு நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். செய்தியின் துவக்கத்திலே கூட சொன்னார்கள், கடவுளை விட்டு தூரமாய் போன மனிதனை மீண்டும் கடவுளுடன் சேர்ப்பதற்காக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனு உரு ஏற்றார். மனிதனாக, கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு இயேசு என்கிற பெயரில வந்தார். எதற்காக? கடவுளை விட்டு தூரமாய் போன பாவ மனுக்குலத்தை மீட்பதற்காக. பாவம் பாவம் என்று நாம் அநேக நேரங்களிலே கேள்விப்படுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே பாவம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிகிறதில்லை. பாவம் என்றால் என்ன என்பது தெரிந்தால்தான் மனம் திரும்புதலின் அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்திலே பாவம் என்பதை குறித்து எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும்போது ஹட்டா என்ற ஒரு வார்த்தையும் கிரேக்க மொழியிலே ஹமாஷியா என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால் மிஸ்ஸிங் த லைன், இல்லை என்றால் மிஸ்ஸிங் த மார்க். மிஸ்ஸிங் த லைன் இல்லனா மிஸ்ஸிங் த மார்க். குறிக்கோளை இல்லனால் கொடுக்கப்பட்ட அடையாளத்தை தவற விடுதல். வேதாகமத்திலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அநேக வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழிமுறைகளை நாம் தவறுவதுதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அடுத்தது நமக்கு இன்னொரு கேள்வி வருகிறது, பாவம் என்றால் என்ன? நம்ம நினைக்கலாம், நான் அந்த மாதிரி பாவம் பண்ணல, இவங்கள மாதிரி நான் இந்த தப்பு செய்யல, மற்றவங்கள மாதிரி நான் இதை செய்யல, நான் ரொம்ப தூய்மையாக இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த அநீதியும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, என்னிடத்தில் பாவம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒருவேளை சிலருடைய மனதில் எழலாம். வேதம் சொல்கிறது, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதனும் பாவத்தன்மையோடு தான் பிறக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேதாகமத்தில் ஒரு சில காரியங்களை வேதாகமம் நேரடியாக இவைகளெல்லாம் பாவம் என்று பட்டியலிடுகிறது.
அந்த பாவம் என்றால் என்ன என்பதை மிக வேகமாக ஒரு சில வசனங்களின் வழியாக சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்ட பிறகு மனம் திரும்புதல் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து நாம் இந்த நாளின் செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மேட்டிமையான பார்வை அல்லது அகந்தையான மனம் பாவம் என்பதை வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவமே. இதை இன்னும் தெளிவான ஒரு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், பெருமையான பார்வை, பெருமையான இருதயம். இன்னும் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்றால் பெருமை. நமக்கு நன்றாக தெரியும், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதுல பெருமையான செயல்களுக்கு முன்பதாக பெருமையான பார்வை, இல்லை என்றால் பெருமையான சிந்தனை. பெரிய மற்றவர்களை போல செய்தியின் துவக்கத்தில் சொன்னது போல பெரிய பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் எதை பாவம் என்று கருதுகிறது? பெருமையான பார்வை. பார்வையில் ஒரு பெருமை, மனதில் ஒரு பெருமை. இதை தமிழ்ல இன்னும் நாம் அகந்தை என்று கூட சொல்லலாம். இதையும் ஆண்டவர் வேதாகமத்திலே பாவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது, நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது பாவமாக கருதப்படுகிறது. நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் போது அந்த நன்மைகளை நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு நன்றாக தெரிந்தும் துணிகரமாக அந்த நன்மைகளை நாம் செய்யாமல் இருக்கிறோம். சில சொல்லுவாங்க, தீமை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நன்மை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமையாவது நீங்க என்ன செய்யணும், செய்யாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் நன்மை செய்ய தவறினாலே அது பாவமாக கருதப்படுகிறது. அதை யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, இச்சை பாவமாக கருதப்படுகிறது. இச்சை என்று சொன்னால் தீய ஆசை. ஆசைகளிலே நல்ல ஆசை இருக்கிறது, தீய ஆசை இருக்கிறது. நம்மை நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஏதாயிலும் தீய ஆசைகள் நமக்கு இருக்கிறதா? அந்த தீய ஆசைகள் பாவமாக கருதப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீய நோக்கம் பாவமா? தீய நோக்கம் பாவமா? சோ நம்முடைய நோக்கம் என்ன? இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன? இங்கு கூடி வந்திருக்கிற உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கு இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்முடைய நோக்கம் என்ன? இந்த செய்திக்கு முன்பதாக பல்வேறு நிலைகளிலே நாம் பார்த்தோம். ரட்சிக்கப்படாத, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும். கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிற ஜனங்கள் மீண்டுமாய் கடவுளின் பக்கம் வர வேண்டும். இதுதான் இந்த கூடுகையினுடைய நோக்கம். இது நல்ல நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இங்க அநேக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை காண்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கமா, தீய நோக்கமா? சிறு பிராயத்துல கிராமங்களில் நடந்து செல்லும் போது ஒருவேளை நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். அநேக விதவிதமான பறவைகளுடைய சிறகுகள் ஆங்காங்கு கிடக்கிறதை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனா அந்த கலரான அந்த இறகுகளை நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த விதமான பறவைகள் கூட்டத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அங்கங்க சிதறி இருக்கும். நீங்க எத்தனை பேர் அதை சேகரித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சிறு வயதிலே நான் அதை செய்திருக்கிறேன். அந்த இறகுகள் எப்படி வந்தது என்பது பார்த்தால், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா
போன்ற பல்வேறு தொலைதூர நாடுகளில் இருந்து பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகர்கின்றன. இந்தியாவை நோக்கி அவைகள் பறக்கின்றன. இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை அது தெரிந்தெடுக்கிறது. நான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நான் போகிறேன். தமிழ்நாட்டிலே அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தெரிந்தெடுக்கிறது. அது ஒரு கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம், அல்லது பறவைகள் சரணாலயங்கள் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியாக இருக்கலாம். அந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை தெரிந்தெடுக்கிறது. பறவைகள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அது பறந்து செல்கிறது. பறவைகளுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைய பிள்ளைகள் அல்லது அநேக குடும்ப தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாதவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இல்லாதவர்களாக, குடும்பத்தை குறித்த ஒரு பொறுப்பு இல்லாதவர்களாக, பெற்றோருக்கு அல்லது பிள்ளைகள் ஒரு பொறுப்பில்லாத ஒரு தன்மையுடையவர்களாக, வாழ்க்கையில ஒரு லட்சியம் இல்லாத, குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. ஆனால் பறவைகள் தங்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு லட்சியத்தோடு அது பறந்து வருகிறது. பறந்து வருகிற வழிகளிலே அதனுடைய சரீரத்திலிருந்து இந்த இறகுகள் ஆங்காங்கு கீழே விழுகிறதை காண முடிகிறது. ஆனால் இந்த பறவைகள் ஒரு நாளும் கீழே விழுகிற இந்த இறகுகளை எடுப்பதற்காக அவைகள் கீழே வருவதில்லை. வரும் என்றால் அதனுடைய லட்சியத்தை அது அடைய முடியாது. அதுபோல நம்முடைய லட்சியத்தை அடைவதற்காக குறிக்கோளோடு நாம் செயல்படும் போது சில காரியங்களை நாம் இழக்க நேரிடும். அப்படி நாம் இழக்க நேரக்கூடிய சில காரியங்களை நாம் எடுக்க வேண்டும் என்று முயற்சிக்காமல், லட்சியம் தான் முக்கியம், லக்கு தான் முக்கியம் என்று அந்த லட்சியத்தை நோக்கி, லக்கை நோக்கி முன்னேறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த நோக்கமானது நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் நமக்கு லட்சியம் இருக்கிறதா? நம்முடைய லட்சியம் எல்லாம் என்ன? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட நாம் எல்லாரும் பரலோகத்தில் நாம் சேர வேண்டும். அதுதான் நித்தியமான இலக்கு, அதுதான் இறுதி இலக்கு, அதுதான் நிலையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை நாமே சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு நாம் எடுக்கிற நோக்கத்தினுடைய காரணம் என்ன? இது நல்ல நோக்கமாக இருக்கிறதா, தீய நோக்கமாக இருக்கிறதா? தீய நோக்கம் செய்வது வேறு, அந்த நோக்கம் இருந்தாலே பாவம் என்று வேதம் சொல்கிறது. தீயவைகளை செய்வதல்ல, தீயவைகளை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய எண்ணத்தில், அது நம்முடைய சிந்தையில் தீய எண்ணம் இருக்கும் போதே அதை பரிசுத்த வேதாகமம் பாவம் என்று கண்டிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் மனம் வருந்தினார்கள். அவர்கள் மனம் வருந்தின போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேன் என்றால் அது பாவமாக கருதப்படும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அநேக நேரங்களில் நமக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? பிற மக்கள் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆத்தும தாகம் நமக்கு இருக்கிறதா? நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய விண்ணப்பம் எல்லாம், நம்முடைய ஜெபம் எல்லாம் நம்மை சுற்றி தான் இருக்கிறதே தவிர அது பிறரை குறித்ததாக இருக்கவில்லை. பிறருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் அதையும் வேதாகமம் பாவம் என்று கணக்கிடுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 4:4. பாவம் செய்ய தூண்டக்கூடிய கோபம் பாவம் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
1 யோவான் 5:17 வாசிக்கும் போது அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அநீதி என்று சொன்னால் தீய செயல்கள். முதல்ல நம்ம தீய நோக்கம் பாவம் என்று பார்த்தோம். இங்கே அநீதி தீய செயல்கள் கூட பாவமாக கருதப்படுகிறது. நீதிமொழிகள் 10:19 வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமான பேச்சு. ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கும் போது எதை குறித்து நாம் பேசுகிறோம்? சில இடங்கள்ல சில கடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை பிறரிடம் சொல்லுங்கள். ஒரு குறைய பாத்தீங்கன்னா டைரக்டா எங்ககிட்டே சொல்லிருங்க, ஆனா நிறைவா பாத்தீங்கன்னா அதை என்ன செய்யுங்க மத்த. ஆனா நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குதுன்னா, குறைகளை நாம் பிறரிடம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அதிகமான பேச்சு. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நாம் பேசுகிற பேச்சுக்கள். அதிகமான பேச்சு வறுமையை தரும் என்று வேதம் சொல்கிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நன்மையும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்கிறது. சோ நம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகள் பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவார். எவ்வளவுக்கு அதிகமா நம்ம பேசுறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நம்முடைய மூடத்தனம் தான் வெளியாகுது. அதனால எவ்வளவுக்கு அதிகமா நம்முடைய பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. நல்லவைகளை நாம் அதிகமாக பேசுவோம் என்றால் நம்மிடத்திலுடைய நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். ஒருவர் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை எளிதில் அடையாளம் காட்டி கொடுத்துவிடும், நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஆகவே அதிகமான பேச்சு அது பாவமாக கருதப்படுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், விசுவாசத்தால் வராதவை யாவும் பாவம். விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்றால் விசுவாசம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பாவமாக கருதப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய சுயபலத்தை மையமாக கொண்டு, தன்னுடைய பணபலத்தை மையமாக கொண்டு, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ மையமாக வைத்து, தன்னுடைய அறிவு, தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய திறமைகள், தன்னுடைய செல்வாக்குகள் இவைகளை மையமாக கொண்டு செயல்படுவது அல்ல. இவைகள் எல்லாம் பாவமாக கருதப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை சார்ந்து நாம் விசுவாசத்தை மையமாக கொண்டு வாழ்வோம் என்றால் அதுவே நமக்கு நீதியான காரியமாக இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். அதுக்கு முந்தைய வசனம் சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒரு நல்ல உதாரணம், நல்ல சமானுடைய ஊமை ஆண்டவர் சொன்னார். ஒருவன் நியாயசாஸ்திரி இயேசுக்குள்ள கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு பிறன் யார்? இயேசு அவனுக்கு அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அவனுக்கு பிறன் யார் என்பதை காட்டி கொடுக்கிறார். நல்ல சமானுடைய ஊமை. அதில் யார் பிறனாக வர்ணிக்கப்படுகிறார்? ஆசாரியன், லேவியன், அடிப்பட்டவன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரே குரூப், ஒரே கேட்டகரி, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இதில் மாறுபட்டவன் யார் என்றால் சமாரியன். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல பிறன் அங்கு சமாரியனை கொண்டு வருகிறார் என்றால் இந்த யூதர்கள் சமாரியர்களை அருவருத்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள்.
சோ இங்கு வேதம் பிறன் என்று யாரை குறிப்பிடுகிறது என்றால் நம்முடைய அருகில் இருக்கிறவர்களே அல்ல, நமது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களே அல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களே அல்ல. வேதமானது பிறனை நீ நேசிக்க வேண்டும் என்று யாரை குறிப்பிடுகிறது என்றால் உன் உள்ளத்தில், நம்முடைய மனதில் யாரை நாம் அவமதிக்கிறோமோ, யாரை நாம் அருவருக்கிறோமோ, யாரை நாம் ஒதுக்குறோமோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீ பிறனை நேசி என்றால் அந்த பிறன் என்பவன் நம்முடைய மனதில் யாரை நாம் ஒரு சில காரணங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை நாம் நேசிக்கவில்லை என்றால் பட்சபாதம் காட்டுகிறவர்களாக இருப்போம். பட்சபாதம் காட்டுகிறவர்கள் என்றால் அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று இருதரப்பு மக்களும் இருப்பார்கள். சிலர் வேதனையோடு பகிர்ந்து கொண்ட பல நிகழ்வுகள் உண்டு. ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான உணவு, பெண் பிள்ளைகளுக்கு அதை விட கிரேடு கம்மியான உணவு. ஸோ நம்ம வீட்டில், விசுவாசி வீட்டில் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு அவன் தானே என்ன காப்பாற்ற போறான், நாளைக்கு அவன் தானே எனக்கு சோறு போட போறான் அவனு சொல்லி ஆண் பிள்ளைகளை விசேஷமாய் கவனிப்பதும் பெண் பிள்ளைகளை பாரபட்சத்தோடு பட்சபாதத்தோடு நடத்துவதையும் காண முடிகிறது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக பெற்றோரை கவனிப்பது நடைமுறையிலே நாம் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக என்ன செய்கிறார்கள், பெற்றோரை பராமரிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். சோ இந்த பாரபட்சம் ஆண் என்றோ பெண் என்றோ, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்றோ, பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் என்றோ, இவர்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் என்றோ, இவர்கள் அழகுள்ளவர்கள் அழகில்லாதவர்கள் என்றோ பட்சபாதம் நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறவர்களாக இருப்போம் என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவமாக கருதப்படுகிறது. பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவமாக கருதப்படுகிறது. அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இது சின்ன குழந்தை தானே, இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், வளர வளர சரியாயிரும் நம்ம நினைக்கிறோம். மேற்கத்திய நாடுகளிலே ஒரு சிறந்த கணக்கெடுப்பின்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 வயது ஒரு குழந்தை 3 வயதில் இருக்கும் போது நல்லது என்ன, தீமை என்ன, சரியானது என்ன, தவறானது என்ன என்பதை அந்த குழந்தை 3 வயதிலேயே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் குழந்தைகளுக்கு அறிவிக்க வேண்டிய வயது என்ன? சின்ன பிள்ளை 3 வயசு தான் ஆச்சு, 2 வயசு தான் ஆச்சு, 1 வயசு தான் ஆச்சுன்னு விட்டுற வேண்டாம். எவ்வளவு விரைவாக அந்த குழந்தைகளுக்கு இயேசுவின் அன்பை நாம் உணர்த்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் அந்த குழந்தைகளுக்கு இயேசுவின் அன்பை நாம் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை நாம் தவற விடுவோம் என்றால் நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் இழக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க நாம் தவறுவோம் என்றால் ஒரு சீர்கெட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே எவ்வளவு விரைவாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும், நம்முடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்கும், நம்மை சார்ந்த நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அட்லீஸ்ட் விடுமுறை வேதாகம பள்ளியில் ஆயிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த இறை கல்வியை கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாய பணியாக இருக்கிறது. ஆகவே தான் பல்வேறு திருச்சபைகள் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியிலும் இன்றைக்கு திருச்சபையானது பல்வேறு இடங்களிலே விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வரும்போது அநேக இடங்களிலே நாங்கள் பார்த்தோம், நிறைய இடங்களில் சபைகளில் விடுமுறை வேதாகம குறித்த விளம்பரங்கள் இருக்கின்றது. அநேக பிள்ளைகள் ஆலயத்திற்கு போய் வருகிறார்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக நாம் அதிகமாய் செலவு செய்கிறோம். பிள்ளைகள் சிறப்பாக படிக்க வேண்டும், சிறந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது நல்லா படிக்கணும் சொல்லி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பரிதாபமான நிலையில வட்டிக்கு வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த கல்வி கொடுப்பதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறோம். நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையில்லாத வாழ்வுக்காக நிலையில்லாத பணத்தை இவ்வளவு செலவு செய்கிறோமே, நித்திய வாழ்வுக்காக நிலையான வாழ்வுக்காக நம்முடைய பிள்ளைகள் கடவுளின் பக்கம் வருவதற்காக நாம் என்ன செலவு செய்கிறோம், நாம் என்ன முயற்சி செய்கிறோம் என்பதை நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவமாக கருதப்படுகிறது. சிறு பிராயம் முதலே வசனம் சொல்லுது, பிள்ளையானாலும்
அதன் செய்கை செம்மையோ சுத்தமோ என்பது அது குழந்தை பருவத்திலேயே அது தெரிய வரும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை சின்ன வயசுலயே எவ்வளவு லிபரலா நம்ம விட்டுடுறோமோ. ஐயோ ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை தான், இந்த ஒரே ஒரு பிள்ளை தான் எனக்கு அடுத்த தலைமுறை என்று சொல்லி பிள்ளைகளை கண்டிக்காமல் நாம் விடுவோம் என்றால் அது பெருத்த ஏமாற்றத்தையும் இழப்பையும் நமக்கு கொண்டு வரும். ஆகவே பிள்ளைகளை நாம் தவறு செய்யும் போது அவர்களை அடக்க வேண்டியதும் கண்டிக்க வேண்டியதும் பெற்றோராகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. 8ஆம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது திருவிருந்து ஆராதனையை நாம் பங்கு பெறாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்காவை ஆசரிக்காமல் இருப்பது பாவம். புதிய ஏற்பாட்டிலே பஸ்கா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. திருவிருந்தை நாம் ஆசரிக்காமல் இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம். பஸ்காவை ஆசரிக்கவில்லை என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. திருவிருந்து நாம் பங்கு பெறவில்லை என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. எதற்காக நாம் திருவிருந்து எடுக்கிறோம்? கர்த்தருடைய பந்தி நாம் பங்கு பெறுவதின் அவசியம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமல்ல, மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, கூடுமானால் எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய பந்திலே நாம் பங்கு பெற முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் பங்கு பெற வேண்டும். அது கடவுளோடு நம்மை அதிகமாய் இணைக்கிறது. இயேசுவை நாம் அதிகமாய் நினைவு கூறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலிருந்து நாம் எவ்வளவு விலகுகிறோமோ, திருவிருந்திலே பங்கு பெறாமல் நாம் எவ்வளவு அதை தவிர்க்கிறோமோ, கடவுளை விட்டு அவ்வளவு தூரமாய் நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். அது பாவம் என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கடைசி ராப்போஜனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. பஸ்கா, கடைசி பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. இயேசுவை மறுதலிக்க போகிறான் என்று பேதுரு இயேசுவை மறுதலிக்க போகிறான் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். யூதாஸ் இன்னும் சில நிமிடங்களிலே தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். தோமா சந்தேகப்படுவான் என்பதும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். நன்றாக தெரிந்தும் இயேசு அவர்கள் ஒருவரையும் இங்கிருந்து எழுந்திருச்சு போங்க, வெளியே போங்க, நீங்கள் பங்கு பெறக்கூடாது என்று இயேசு யாரையும் வெளியே அனுப்பவில்லை. இவன் துரோகி என்று நன்றாக தெரியும் இயேசு. ஆனாலும் அவருடைய நோக்கம் எல்லாம் இவர்களும் கடைசியில என்னோடு கூட என்னுடைய ராஜ்யத்தில் இவர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். கடவுளுடைய கட்டளையை அவர்கள் மீறி போனார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். அதுதான் பாவம் என்பதை பார்த்தோம். அந்த மீறுதல் தான் பாவம். மிஸ்ஸிங் த லைன் இல்லனா மிஸ்ஸிங் த மார்க் என்பதுதான் பாவம் என்பதை பார்த்தோம். கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த கடவுளுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் கடவுளை விட்டு அவர்கள் தூரமாய் போனார்கள். அடுத்தது நடந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கடவுள் என்ன செய்கிறார்? மேலிருந்து ஆதாமை தேடி அவர் வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை தேடுகிறார். அவர் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு நன்றாக தெரியும். லோத்தின் சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். லோத்தின் மனைவி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது உப்புத்தூணானால் அந்த நிகழ்வுக்கு ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வரவில்லை. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலம் பாவம் செய்த போது, கடவுளை விட்டு ஆதாமும் ஏவாளும் தூரமாய் போன போது கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார், மனுக்குலத்தை தேடுகிறார். அவர் அங்கிருந்து மேலிருந்தே ஆதாமை ஏவாளை வெளியே அனுப்பியிருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் அவரே கீழே இறங்கி வந்தார். காரணம் என்னவென்றால் அந்த மனுக்குலத்தினுடைய நட்பை, உறவை மீண்டுமாய் தன்னோடு இணைக்க வேண்டும், மனுக்குலம் தன்னோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆனந்தமும் விருப்பமும் ஆவலும் கடவுளுக்கு இருந்தபடினால் தான் மனுக்குலத்தை உடனே தண்டிக்காமல் அவர் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஆனால் நடந்த நிகழ்வு, ஆதாமோ ஏவாளோ, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியும் என்று அவர்கள் கேட்கவில்லை. அதற்கு மாறாக தங்களுடைய தவறுகளை பிறர் மேல் போட்டுக் கொண்டார்கள். அவதான் காரணம், அவதான் காரணம், அதுதான் காரணம் என்று பிறர் மேல் அவர்கள் பழி போட்டுக் கொண்டார்களே தவிர ஆண்டவரே நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியும் என்று அவர்கள் கேட்கவில்லை.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறுகள் வருவது இயல்பு. மனுக்குலம் பாவத்தில் இருக்கிறது. அந்த மனுக்குலம், பாவம் செய்த மனுக்குலத்தை அப்படியே அழித்து விட வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. அந்த மனுக்குலத்தை மீண்டும் தன்னோடு சேர்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தவறு செய்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும், அந்த குறைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் பாவம் செய்து இருக்கிறேன், என்னில் குறைகள் இருக்கிறது, என்னில் பல்வேறு தவறுகள் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டுமே தவிர, இந்த காரணங்களை சொல்லி நாம் கர்த்தருடைய பந்தியை தவிர்ப்பது, திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறாமல் இருப்பது, திருவிருந்து ஆராதனையை அலட்சியம் செய்வது, அல்லது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், திருவிருந்து ஆராதனையை அலட்சியம் செய்வது வேதாகமம் பாவம் என்று நம்மை கண்டிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 யோவான் 3:4 வாசிக்கும் போது கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறது பாவம் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:23 வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இங்கு இரண்டகம் பண்ணுதல் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டகம் பண்ணுதல்னா என்ன? ரிபெல்லியன், எதிர்த்து பேசுதல், எதிர்த்து செயல்படுதல். எதிர்த்து பேசுதல், எதிர்த்து செயல்படுதல், ரிபெல்லியன். இதுதான் இரண்டகம் பண்ணுதல். இதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்த்து பேசுறோமா? அப்பா அம்மா கிட்ட, கணவனுக்கிட்ட, நமக்கு பெரியவரிடத்தில், இல்லை என்றால் நம்முடைய அதிகாரிகளிடத்தில் எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? எதிர்த்து பேசுவதும் பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இரண்டகம் பண்ணுதல் என்றால் ரிபெல்லியன், எதிர்த்து பேசுதல் அல்லது எதிர்த்து செயல்படுதல். அடுத்தது பார்க்கும்போது முரட்டாட்டம், ஸ்டபர்னஸ். இந்த ஸ்டபர்னஸ், இந்த முரட்டாட்டம் என்பது பிடிவாதம், கீழ்ப்படியாமை, அடங்காமை, கலகம் செய்தல், ஸ்ட்ரைக் பண்றது. இது எல்லாமே முரட்டாட்டம். வேதாகமானது இதையும் பாவம் என்று கருதுகிறது. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். உபாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். பொருத்தனை செய்திருக்கிறோமா? ஆண்டவர் பொருத்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. பொருத்தனை செய்தால் அதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். உபாம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும் போது, ஏழை சகோதரனுக்கு உதவாமல் இருப்பது பாவம். ஏழை சகோதரனுக்கு உதவாமல் இருப்பது பாவம். உபாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, கூலி ஆளுக்கு அன்றைக்கே கூலி கொடுக்காமல் இருப்பது பாவம். ஒருவேளை நம்மிடத்தில் வேலை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கான கூலியை நாம் அன்றைக்கே நாம் கொடுத்து விட வேண்டும். அவர்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுவார்கள் என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. பிறருடைய உழைப்பை நம்ம வீட்டில் தங்க வைக்க கூடாது. அது சாபமாக கருதப்படுகிறது, அது பாவமாக கருதப்படுகிறது. இன்னும் ஒரு வசனங்களை வாசிக்கலாம். இன்னும் 2 மிக முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு மனம் திரும்புதல் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நாம் அதை பார்க்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். போதும், முதல் பகுதி. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்வான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிறன் என்றால் யார்? மிக ஏழ்மையானவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பல்வேறு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. இவைகளை எந்த நிலையாக இருந்தாலும் சரி, பிறனை அவமதிக்கிறது பாவமாக கருதப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும் சாராள் ஆகாருடைய நிலைமை. ஆகார் என்ன பண்ணா? சாராளை அற்பமாக எண்ணினாள். அதனுடைய விளைவு ஆகார் அலைந்து திரிந்தாள். ராகேல் லேயாளுடைய நிலைவு நமக்கு நன்றாக தெரியும்.
லேயாள் ராகேலை அற்பமாக எண்ணினாள், குழந்தை இல்லாமல் இருந்தாள். மீகாள் தாவீதுடைய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும். மீகாள் சவுலின் குமாரத்தை மீகாள் தன்னுடைய கணவன் தாவீதை அற்பமாக எண்ணினாள். அதன் விளைவாக நீண்ட ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தாள். நம்மை விட கணவன் சம்பளம் ரொம்ப கம்மியா வாங்குறாரு, நம்மளை விட ரொம்ப படிப்பு கம்மியா கணவன் இருக்கிறாரு, நம்மளை விட சாமர்த்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளை விட அவர் பல்வேறு நிலைகளிலே குறைவுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி சில குடும்பங்களிலே கணவன்மாரை அவமதிக்கிற பெண்களை காண முடிகிறது. பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். வருமானம் இல்லை, அழகு இல்லை, அறிவில்லை, பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, படிப்பில்லை என்று சொல்லி எவரையும் தவறா நாம் அவர்களை அற்பமா எண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. மத்தேயு 18:10 வாசிக்கும் போது, இந்த சிறியவர்களில் ஒருவராயிலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், அற்பமா எண்ணாதிருங்கள். இங்கே நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவங்க சின்ன பிள்ளைகள் தானேன்னு சொல்லி இவர்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. எதிர்காலத்தில் இவர்கள் தான் திருச்சபையின் மிக முக்கியமான தூண்கள். இவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் திருச்சபையை கட்டப்போகிறார். இவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டப்போகிறார். இந்த சிறு பிள்ளைகள் மூலமாகத்தான் நல்ல ஒரு சமுதாயமும் நல்ல ஒரு தேசமும் உருவாக போகிறது. ஆகவே சிறு பிள்ளைகள் என்று நாம் எவரும் அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. வேதம் எச்சரிக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. சீஷர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள். அப்பொழுது இயேசு கடும் கோபம் கொண்டு, அங்கு ஒரு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, சிறு பிள்ளைகள் கொண்டு வரும்போது இயேசு என்ன சொன்னாரு, அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், ஞாபகம் இருக்காது? சொல்லுங்க. சீஷர்களை இயேசு என்ன சொல்லி அதட்டினார்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, விசனம் அடைந்து. இயேசு என்ன செய்தாரு? விசனம் அடைந்து. விசனம் அடைந்துனா என்ன? நம்ம லாங்குவேஜில் சொல்லக்கூடிய மீனிங் இல்ல. விசனம் அடைந்துன்னா வெறுப்புடன் கூடிய கடும் கோபம் என்று அர்த்தம். வெறுப்புடன் கூடிய கடும் கோபம். சீஷர்கள் குழந்தைகளை அதட்டல, குழந்தைகளை கொண்டு வந்தவங்களால, அதுக்கே இயேசு விசனம் அடைந்து வெறுப்புடன் கூடிய கடும் கோபம் கொண்டிருப்பார் என்றால், குழந்தைகளை இந்த சீஷர்கள் திட்டி இருப்பாங்கன்னா இயேசுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்றோம், குழந்தைகளை எப்படி கூப்பிடுறோம், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாகரிகம் கருதி நமக்கே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைகள் என்றாலும் குழந்தைகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். செய்தியின் துவக்கத்தில் போதவங்க சொன்னாங்க, மனிதர்களை முதலாவது மனுஷனா மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறை பக்தி என்பதற்கு இரண்டாவது. முதலாவது சாதாரண சக மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மனுஷத்தன்மைக்கு அழகு. அதன் பிறகுதான் இறைத்தன்மை. மனுஷத்தன்மையே நம்ம கிட்ட இல்லைன்னா இறைத்தன்மை என்பது வருவது சாதாரண விஷயம் அல்ல, அதற்கு சாத்தியமும் இல்லை. குழந்தைகளை மதிக்க வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். குழந்தைகளை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் உள்ள, நம்முடைய திருச்சபையில் உள்ள, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை நாம் அற்பமாய் எண்ணுகிறோமா அல்லது அவர்களை நாம் மதிக்கிறோமா? பிள்ளைங்களை நம்ம எவ்வளவு வேல்யூ பண்றோமோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும், நல்ல ஒரு திருச்சபை உருவாகும். பிள்ளைகளும் பிறரை வேல்யூ பண்ணுவதற்கு கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நிறைவாக பாவம் என்பதற்கான ஒரு கடைசி காரியத்தை நான் சொல்கிறேன். அதன் பிறகு மனம் திரும்புதலை வேகமாக அதையும் பரிசுத்தத்தையும் நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை கடவுளாக விசுவாசியாமல் இருப்பது பாவம். எந்த தீமையும் செய்யாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த காரியங்களும் நம்மில் இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட் பீயிங்காக நாம் இருக்கலாம். என்னில் பழுதொன்றும் இல்லை, என்னில் குறை ஒன்றும் இல்லை. பாஸ்டர், நீங்க இவ்வளவு நேரம் பேசுன எந்த ஒரு காரியமும் என்கிட்ட இல்லை. ஐ அம் பெர்ஃபெக்ட்.
நான் ரொம்ப ரொம்ப பூரணமா இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படி என்றால் இயேசுவை கடவுளாக நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. அந்த பாவத்தின் இவைகள் எல்லாம் தான் பாவம் என்பதை வேதம் பல்வேறு நிலைகளிலே நமக்கு எச்சரிக்கிறது. ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாகிலும் ஏற்பட்ட குறைகள் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புங்கள் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேத வசனம் மனம் திரும்புதலை குறித்து நமக்கு என்ன சொல்கிறது என்றால் எபிரேய மொழியிலே தெஷுவா என்ற ஒரு வார்த்தையும் கிரேக்க மொழியிலே மெட்டானியா என்ற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால் நமது எண்ணமும் செயலும் அடைகின்ற முழுமையான மாற்றம் தான் இந்த மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய எண்ணமும் செயலும் அடைகின்ற ஒரு முழுமையான மாற்றம். இதை நான் இன்னொரு விதத்தில் வாசிக்கிறேன். Turning away from what displeases God and turning to what pleases God. இரண்டு நிலைகள். மனம் திரும்புதல் என்பது இரண்டு நிலைகளை உள்ளடக்கியது. என்ன? கடவுளை விட்டு திரும்புவது, கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளிலிருந்து திரும்புவது, அதோடு நின்று விடவில்லை, கடவுளுக்கு பிரியமானதின் பக்கமாக திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதல். ரெண்டு பார்ட். மனம் திரும்புதல் என்றால் ரெண்டு பார்ட். என்ன பார்ட்? ஒண்ணு, கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளிலிருந்து திரும்ப வேண்டும், அதுல நின்ற கூடாது. நம்ம அங்க நிறைய நேரத்தில் நம்ம அங்க நின்னுறோம். உதாரணமா மனம் திரும்புதல் என்பதற்கான ஒரு சரியான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு விவரிக்க என்னால் முடிந்த வரைக்கும் முயற்சிக்கிறேன். சோ இங்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சோ இங்கு பிசாசு. ஓகேங்களா? நம்முடைய மக்களின் சார்பாக இவர் வருகிறார். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இங்க நிக்கிறார். என்ன பார்த்து இப்ப என்ன பார்த்து நிக்கிறாரு? பிசாசின் பக்கமா இவர் நிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இவர் கழுவப்பட்டு மனமாற்றம் அடைந்து ஒரு மனம் திரும்புதலை அடைகிறார். இந்த மனம் திரும்புதல் அடையும் போது என்ன நடக்கிறது என்றால், இதுவரைக்கும் கடவுளுக்கு பிரியமில்லாததை செய்த இந்த நபர் இப்பொழுது இந்த பக்கமாய் திரும்புகிறார், இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புகிறார். நம்முடைய அநேகருடைய நிலை இப்படித்தான் இருக்குது. நம்ம இந்த நிலையில நின்னுறோம். ஆனா மனம் திரும்புதல் என்பதற்கான ஒரு முழுமையான படி என்ன? கடவுளுக்கு பிரியமில்லாததிலிருந்து அவர் திரும்பி கடவுளுக்கு பிரியமானதை செய்வதற்காக கடவுளின் பக்கமாய் அவர் திரும்ப வேண்டும். சோ எவ்வளவு அதிகமாக எவ்வளவு அதிகமாக கடவுள் பக்கமாய் நெருங்குகிறாரோ அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியின் படியை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அதை பார்க்கலாம். இங்கு நாம் வாசிக்கும் போது மனம் திரும்புதல் என்பது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு பகுதியிலிருந்து திரும்புவது மட்டுமல்ல, கடவுளுக்கு பிரியமானதை செய்கிற படியில அந்த ப்ராசஸ்ல நாம் வர வேண்டும். இதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் சகைவு. சகைவை பத்தி நமக்கு நல்லாக தெரியும். ஆண்டவருடைய ஒரு தொடுதல் அவனுக்கு ஏற்பட்ட உடனே ஆண்டவருக்கு பிரியமில்லாததை அவன் செய்வதை நிறுத்தினது மட்டுமல்ல, கடவுளுக்கு எது பிரியமானதோ அதை செய்வதற்காக அவன் கடவுள் பக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். அந்த முன்னேற்றத்தின் பாதையில அவன் போகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது கடவுள் மன்னிக்கிறவரா என்று கேட்டால், ஆம், கடவுள் மன்னிக்கிறவர் தான். நம்மை மன்னிப்பதற்காகத்தான் கடவுள் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நினையாதிருக்கிறார் என்று வசனம் சொல்லுவார். மனுஷன் மன்னிக்கலாம், ஆனா அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அவங்களுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ துரோகி தானே, நீ பாவி தானே, நீ பின்வாங்கி போனவன் தானே, நீ என்னென்ன தப்பு செஞ்சவன் தானே என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதை நினைக்கிறதே இல்லை. மனிதன் சொல்லி சொல்லி காட்டுவான். அவர் அதை நினையாமல் இருந்தார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நம்ம படிக்கும் போது அந்த கடைசி அதிகாரத்துல பார்த்தோம்னா
சோ பேதுரு யோவான் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பதற்காக போயிருவாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த நிகழ்வு. சோ மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது இயேசு அங்க வந்து பேதுருவை பார்த்து கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா? அதுதான் தன்னை மறுதலித்த, தன்னை தூஷித்த, தன்னை நிந்தித்த அந்த பேதுருவையும் இயேசுவின் அன்பு தேடி வந்தது. இயேசு மன்னிக்கிற கடவுள், அவர் மன்னிக்கிறவர், மன்னித்து நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் மூடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 103:3 வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களையும் அவர் குணமாக்குகிறார். சில நேரங்களிலே நம்முடைய நோய்கள் குணமாகாமல் இருப்பதற்கு காரணம் பாவங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய நோய்கள் குணமாகாமல் இருப்பதற்கு நான் நீண்ட நாள் ஜெபம் பண்றேன், நான் என்னெல்லாமோ பொருத்தனை செய்து பார்த்தேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், ஆனா இன்னும் என்னுடைய நோய் மாறலன்னா நீண்ட நாட்களுடைய நோய்க்கு காரணம் பாவம் என்பதை, பாவமும் ஒரு காரணம் என்பதை வேதாமம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து எங்க போடுறாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறார். அதுக்கப்புறமா அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சோ நம்மளா இருந்தா மற்றவங்களுடைய பாவத்தை சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்போம். ஆனா அதை ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? ஏன் அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்? ஏன் நம்மளை மன்னிக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நம்முடைய வேதாகமத்துல, நம்ம கையில் இருக்கிற எல்லாருடைய வேதாகமத்துல மேல இருக்கும், என்ன இருக்கும்? பரிசுத்த வேதாகமம். சோ நம்மளும் நிறைய நேரத்துல சொல்லுவோம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். என்ன அதனுடைய அர்த்தம்? என்ன பரிசுத்தம் என்றால் என்ன? எபிரேய மொழியில கோடேஷ் என்பது அதனுடைய வார்த்தை, கிரேக்க மொழியில ஹாஜியோஸ் என்று சொல்வார்கள். சோ இதனுடைய பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட என்ற அர்த்தம். சோ பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்ட புத்தகம், இல்லனா வேறு பிரிக்கப்பட்ட புத்தகம். மற்ற எல்லா புத்தகங்களை விட இது வித்தியாசமானது, யூனிக் புக். இது எதோடும் ஒப்பிட முடியாதது. மற்ற எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களை காட்டிலும் இது பிரித்தெடுக்கப்பட்ட புத்தகம், இல்லை என்றால் வேறு பிரிக்கப்பட்ட புத்தகம். பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட, இல்லை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட என்று பொருள் கொடுக்கிறது. ஆகவே எதற்காக இந்த பூமிக்கு இயேசு வந்தார்? இயேசு மீண்டும் அவர் வருவதற்கு இன்னும் அவர் தாமதமாவதற்கு காரணம் என்ன? எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக இவர்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் இவங்களுக்கு தேவையான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன என்றால் அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த திருச்சபையில வேத வசனங்களின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக நாம் பக்தி விருத்தி அடைவதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:14-18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த பரிசுத்தத்திற்காகத்தான் பிதாவாகிய கடவுள்
கடவுளாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ஜீவனை இந்த பூமியிலே அவர் நமக்காக தந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் வந்து வாசம் பண்ணும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன் என்று சொன்ன அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகள், இத்தனை கூடுகைகள். சோ இந்த கடைசி நேரத்தில் இந்த செய்தியின் நிறைவு பகுதியில் நாம் யோசிக்க வேண்டியது, வேதாகமம் பல்வேறு நிலைகளிலே பாவம் என்றால் என்ன என்பதை நமக்கு எச்சரிக்கிறது, மனம் திரும்புதலுக்கான வழியை கொடுக்கிறது, அதிலிருந்து பரிசுத்தம் ஆவதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல, நாம் வாழ்கிற இடத்துல மற்ற மக்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? அல்லது இதெல்லாம் எதுக்குதான் கோயிலுக்கு போகுதுன்னே தெரியல, எந்த மாற்றமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருக்குது, கோயிலுக்கு போறதுனால இதுல வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை, உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களா? அல்லது இவர்களை பார்க்கும்போது இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் ஆலயத்துக்கு போகிறவர்களை போல இருக்கிறது, அல்லது இவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்களை போல இருக்கிறது, இவர்கள் கடவுளுக்கு பிரியமானதை செய்கிறார்கள் என்று நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து, நம்முடைய செயல்கள் குறித்து நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நல்ல சாட்சி கொடுக்கிறார்களா? நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு எதை பிரதிபலிக்கிறது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட இருக்கிறது சொன்னவர் இன்னும் வராமல் இருக்க காரணம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஆலயத்துக்குள் இருக்கிற நாமும் பல்வேறு நிலைகளிலே மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் என்பது கடவுளுக்கு பிரியமில்லாததிலிருந்து திரும்புவது மட்டுமல்ல, திரும்பி நம்ம அதே ஸ்டெப்ஸ்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், அதே பாயில தான் நம்ம நிக்கிறோம், திரும்பி அதே பாயில தான் நிக்கிறோம். பட் இன்னும் செகண்ட் பார்ட் இருக்கு. அந்த செகண்ட் பார்ட் கடவுளுக்கு பிரியமானதை செய்வதற்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பதை, இந்த ஸ்டெப்ஸை பற்றி நாம் ஞாயிறு அதிகாலையில காலை ஆராதனையில நாம் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அட்லீஸ்ட் கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளிலிருந்து நாம் திரும்பி கடவுளுக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும், நம்மை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாயிருக்கிறது, ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிற போல எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாயிலும் பகுதிகளில், ஏதாயிலும் ஒரு பகுதியில் நாம் மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் இருக்கிறது, நான் இன்னும் உம்மோடு நெருங்க, பரலோக ராஜ்யத்தின் உம்மோடு கூட நான் வாசம் பண்ணுவதற்கு என்னை தகுதி உள்ளவளாக மாற்ற என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குவோம். உலக ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் அறியாமல் நான் செய்திருக்கிறேன் அல்லது நான் துணிகரமாய் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், எனக்கு ஒரு புது வாழ்வை தாரும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை தாரும், ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என் பேச்சிலும் என் செயலிலும் என் பார்வையிலும் உண்மை நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய செய்தியின் சுருக்கம் 1. பாவத்தை மனிதன் அறிகிறான், பாவத்தை மனிதன் செய்கிறான். சிலர் பாவம் என்றால் என்ன என்று தெரியாமலே பாவம் செய்கிறார். அதனால் பாவம் என்றால் என்ன என்று பரிசுத்த ஆவி வரும்போது பாவத்தை குறித்தும், பாவம் என்றால் என்ன என்பதை நாம் படித்தோம். மிஸ்ஸிங் த மார்க் இஸ் சின், அல்லது
குறி தவறுவது பாவம். நான் சுருக்கமாய் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறேன். இந்த மூலையில் நான் நிற்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு போக வேண்டியது அந்த மூலைக்கு போக வேண்டும். நான் எப்படி போகணும்? ஒரு நூல் இழ தப்பாம இந்த செவர் ஓரமா நகர்ந்து போனேன்னா நான் கரெக்டா அந்த பக்கம் போய் சேர். ஆனால் நான் அந்த மூலையிலிருந்து 1 மில்லிமீட்டர் இந்த பக்கம் திரும்பினேன்னு வைங்க. அந்த மூளைன்னா மூளை 90 டிகிரி பாயிண்ட். அந்த மூலையிலிருந்து 1 மில்லிமீட்டர் நான் திரும்பினேன்னு வைங்க, அந்த மூலையை விட தாண்டி வந்துருவேன். அப்படிதானே? சர்வே பண்ணவங்களுக்கு தெரியும். ஜியாமெட்ரியில காம்பஸ் வச்சு படம் வரைகிறவங்களுக்கு நான் சொல்லுகிறது தெரியும். அப்படி நாம் எங்கே போக வேண்டுமோ அதிலிருந்து சற்று கண்ணை நகர்த்தினால் நாம் திசை தெரியாமல் போய்விடும். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். கைமணி காலையிலிருந்து நான் நாகர்கோயிலுக்கு போக வேண்டும். போகிற நான் புத்தஞ்சந்தை வரை போய்விட்டேன். புத்தஞ்சந்தைக்கு போன உடனே ரோடு வலது பக்கமும் இடது பக்கம் போகுது. வலது பக்கம் போனா எங்க போவோம் சொல்லுங்க? மருதங்கோடா? தெற்றிக்குழி எங்க இருக்கு? தெற்றிக்குழியில குழியில விழுந்துருவேன். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? கொஞ்சம் அந்த ஒரு ரோட தான் அப்படி போகுது. கொஞ்சம் இங்க திரும்பி தெற்றி போயிருவேன். தெற்றிக்குழியில போய் விழுந்துருவேன். மருதங்கோடு இருக்கா? தெற்றிக்குழி இருக்கா? உங்களுக்கு தான் நான் சொல்லி தர வேண்டியது இருக்கு. உங்க ஊரை இன்னும் தெற்றிக்குழியில இருந்து எங்க போலாம்? மார்த்தாண்டத்துக்கு அங்கோடியும் போகலாம்னு சொல்லி வளைஞ்சு நெளிஞ்சு போய் கொஞ்சம் இங்க போயிட்டேன்னா எங்க போயிருவேன்? பழுகலுக்கு போயிருவேன். பழுகல் இருந்து கொஞ்சம் இங்க போயிட்டேன்னா அங்கேயா இங்கேயான்னு தெரிஞ்சு போயிட்டேன்னா நெடுமங்காட்டுக்கு போயிருவேன். நெடுமங்காடு எல்லாம் போனா அங்க வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டேன்னா அங்க போய் சேர்ந்துருவேன். திருவிழாவுக்கு பாலக்காடுக்கு போயிருவேன், கோயம்புத்தூருக்கு போயிருவேன். போக வேண்டியது எங்க? நாகர்கோவில். இது மாதிரி கன்வென்ஷனுக்கு நாசரேத்துக்கு போனாங்களா? நாசரேத்துக்கு போனவங்க ராத்திரி கன்வென்ஷன் முடிச்சுக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு நாகர்கோயிலுக்கு புறப்பட்டாங்களா? வண்டி போயிட்டே இருக்கு. எல்லாரும் வண்டியில இருந்து உறங்குகிறாங்க. டிரைவர் தெற்றிக்குழிக்கு போயிட்டாரு. வண்டி போயிட்டே இருக்கு. இன்னும் நாகர்கோவில் வரல, இன்னும் நாகர்கோவில் வரல. ரொம்ப டயர்டாயிட்டு ஒரு டீ குடிப்போன்னு காலையில ஒரு இடத்துல லைட் இருக்கு, ஒரு டீ கடைன்னு போனாங்களாம். அந்த டீ கடை எங்க இருக்கு தெரியுமா? இவங்க கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துல உள்ள டீ கடை. சுத்தி 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 ராமுழுவதும் சுத்தி நாசரேத்துல இருந்து நாசரேத்துக்கு போயிருக்காங்க. இப்படி வழி தப்பி போகிறவனுக்கு தேவை மனம் திரும்புதல். இப்ப மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லிட்டார் அவர் அழகா. அங்க பார்த்து நிக்கிறவன் என்ன செய்யணும்? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடமை. அப்ப மிஸ்ஸிங் பாவம் ஒரு பாயிண்ட் திரும்பினா பாவம். மனிதனுக்கு என்று ஆண்டவர் வகுத்திருக்கிற வழிகளை விட்டு ஒரு பாயிண்ட் திரும்பினா திட்டிக்குழியில போயிருவோம். அதனால தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி தேவனிடத்தில் திரும்பினவன் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்படுகிறான். பிரித்தெடுக்கப்படுதல் என்றால் என்ன? பரிசுத்தப்படுத்தப்படுதல். என்ன? இப்ப இந்த பாத்திரம் இருக்கு, இங்க இருக்கு. இந்த பாத்திரத்தை நான் குடிச்சுக்கிடலாம், நீங்களும் குடிச்சுக்கிடலாம், எல்லாம் செய்துக்கிடலாம். ஆனா இந்த இடத்துல திருவிருந்துக்குன்னு ஒரு பாத்திரத்தை என்ன செய்கிறோம்? எல்லா பாத்திரங்கள்ல இந்த பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி set apart unto God, கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த தெற்றிக்குழியிலோ எந்த குழியிலோ இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களானால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். வேற காரியத்துக்கு நீங்க உங்களை பயன்படுத்தக்கூடாது. பரிசுத்தப்படுத்தப்படுதல். பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன? அது தேவனுடைய வார்த்தை, தேவன் உடைய வார்த்தை. அடுத்தது தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை, தேவனுக்கு சொந்தமான வார்த்தை. அப்படிதானா இல்லையா? ஒரு நாள் 35 ஆண்டுகளுக்கு முன்னே நான் வேதாகம கல்லூரிக்கு போகிறேன். அன்றைக்கு கல்லூரி விடுமுறை. அங்கே ஒரு திருமணம்.
அந்த திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறாள். நான் திரும்பி போகிறேன். பாளையங்கட்டையில் உள்ள ராஜேந்திரன் ஐயா அப்போஸ்தலர் என்னை வேண்டவுடனே, வாங்க இன்னைக்கு கன்வென்ஷனுக்கு நீங்க சிறப்பு செய்தி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் கல்யாண பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஐயா பைபிள் இல்லை, என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னு அவருக்கு பைபிளை தந்துட்டார். அந்த பெரிய பரிசுத்தவானுடைய பைபிளை கையில வாங்கணும்னு எனக்கு உண்டாயிட்டு என்னது பயம், நடுக்கம். அப்ப பெரிய ஒரு பரிசுத்தவானுடைய பைபிளை என் கையில எடுக்கும் போதே நான் பயப்படுகிறேன் என்றால், ஆண்டவருக்கு சொந்தமான இந்த வார்த்தையை நான் கையில் எடுப்பதற்கு எவ்வளவு பயப்பட வேண்டும். தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ, அவருக்கு சொந்தமான வார்த்தை, அவரால் உரைக்கப்பட்ட வார்த்தை, அவர் உடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவன் உடையவன், தேவனுக்கு சொந்தமானவன், தேவனால் பேசப்படுகிறவன். உங்க பேரை தேவன் பரலோகத்தில் பேசுகிறது மட்டுமல்ல, உங்க கையினால எழுதி வைத்திருக்கிறார் உங்க பேர். அப்ப நீங்க தேவனுக்கு என்று எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, எவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நீங்க எவ்வளவு பயபக்திக்குரியவங்க. அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல், பாவத்தை விடுதல், பாவத்தை விட்டு மனம் திரும்புதல், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுதல். இந்த மேலான செய்தியை கர்த்தர் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரும் எழுத நிற்கலாம். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த கிருபை உள்ள வசனங்கள், இந்த பிரியமான வசனங்கள் தேவனிடத்தில் நம்மை திரும்புவதற்கு, தேவனுக்கென்று நாம் சொந்தமாவதற்கு, ஓ இதோ சீக்கிரமாய் வருகிறாரே, அவரோடு நாம் சேர்க்கப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் நம்மை வழிநடத்தட்டும். தேவ கிருபை நிறைந்த வார்த்தைகள், தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள், தேவனுக்கு சொந்தமான வார்த்தை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு மகிமை, அவருக்கு துதி, அவருக்கு கனம். எங்களை பிரித்தெடுத்தீரே, எங்களுக்கு தேவனுக்கு என்று சொந்தமாக்கிறீரே, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Yes,
എല്ലാവരും കണ്ണുകളെ അടച്ച് നമുക്ക് ദൈവത്തോട് അപേക്ഷിക്കാം. കരുണാസമ്പന്നം വാഴ്ത്തപ്പെട്ട സ്വർഗ്ഗ നല്ല പിതാവേ, അനുഗ്രഹമായിരിക്കുന്ന ഈ വിശേഷപ്പെട്ട അവസരത്തിനായി അങ്ങേ സ്തുതിക്കുന്ന കർത്താവേ, അടിയങ്ങൾ അങ്ങനെ ആശ്രയിച്ച് കർത്താവേ, ഈ തുടങ്ങിയിരിക്കുന്ന ആദ്യത്തെ ദിവസത്തിന്റെ ആരാധനയ്ക്കായി നന്ദി പറയുന്ന കർത്താവേ, നിങ്ങളുടെ നാമം മഹത്വപ്പെടുത്തുവാൻ എളിയ ജീവിതങ്ങളെ നീ ബലപ്പെടുത്തിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ, നിങ്ങളുടെ പാദപീഠത്തിൽ കടന്നു വന്ന് പ്രാർത്ഥിച്ച് ആരാധിച്ച് തുടങ്ങുവാൻ കൃപ ചെയ്തു. മാറ്റമില്ലാത്ത ശബ്ദങ്ങൾ അടങ്ങളെ കേൾക്കുകയും ചെയ്ത കൃപയ്ക്കായി നന്ദിയുള്ളവരെ തുടങ്ങി സ്തുതിക്കുന്ന കർത്താവേ, അടിയങ്ങൾ അങ്ങനെ ആരാധിച്ചപ്പോൾ സ്വർഗം സന്തോഷിച്ച കൃപയ്ക്കായി നന്ദിയുള്ളവരെ തുടങ്ങി സ്തുതിക്കുന്ന കർത്താവേ, ദൈവമേ, വചനമായി കടന്നു വന്ന നിങ്ങളുടെ മകനെ നിങ്ങളുടെ കരങ്ങളിലെടുത്ത് പ്രയോജനപ്പെടുത്തിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം കർത്താവേ. പാപത്തെക്കുറിച്ചും മാനസാന്തരത്തെക്കുറിച്ചും കർത്താവേ, പരിശുദ്ധത്തെക്കുറിച്ചും അല്പമായി പറഞ്ഞ് ജനത്തെ കർത്താവെ മനസ്സിലാക്കുവാൻ ദൈവമേ നീ കൃപ ചെയ്ത കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. ഹല്ലേലൂയ. കേൾവിക്കരായ അടിയങ്ങളെ വരും കർത്താവേ, ആ വചനത്തെ കരസ്ഥമാക്കിക്കൊള്ളുവാൻ, നിത്യതയെ അവകാശമാക്കിക്കൊള്ളുവാൻ ദൈവമേ നീ സഹായിക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. അതിനായി കർത്താവേ, ഹല്ലേലൂയ, സ്വതന്ത്ര സഭാ ശുശ്രൂഷകരെയും കൂടി നിൽക്കുന്ന പ്രിയവൈതലിനെയും കർത്താവേ, അപ്പാ സ്തോത്രം, തിരുവചനം എന്തി വന്ന അങ്ങനെ ദാസനെയും അങ്ങനെ ക്രൂസിന്റെ മറവിൽ മറയ്ക്കുന്നു, കൃപയ്ക്കുള്ള മറച്ചുകൊള്ളണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ നാളുകളിൽ നീ നടക്കാനിരിക്കുന്ന ആരാധനകളെ ഏറ്റെടുത്ത് ദൈവമേ അങ്ങ് നടത്തുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം കർത്താവേ. സഭയ്ക്ക് ദേശത്തിന്റെ ഒരു വിടുതലായി തീരുവാൻ ദൈവമേ നീ കൃപ ചെയ്യുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം കർത്താവേ. രക്ഷയെ കണ്ടെത്തുവാൻ, ജനത്തിനൊരു മുഖാന്തരമായി തീരുവാൻ ദൈവമേ നീ സഹായിക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. ഇപ്പോൾ അടിയങ്ങൾ കർത്താവേ പിരിയാത്ത സ്നേഹം അടിയങ്ങളോട് കൂടെ ഉണ്ടായിരിക്കുവാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. അല്ലെങ്കിൽ അടുത്തും ദൂരവുമായി കടന്നുവരുണ്ടല്ലോ, തക്ക സമയത്ത് ഭവനങ്ങളിൽ എത്തിച്ചേരുവാൻ നീ കൃപ ചെയ്യുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. സ്വർഗമേ, അവർക്ക് അങ്ങ് കാവൽക്കാരനായി ഇരിക്കുന്ന കൃപയ്ക്കായി നന്ദിയോടങ്ങ് സ്തുതിക്കുന്ന പിതാവേ. എല്ലാ വിഷയങ്ങളെയും കൂടെ ബാധപ്പെടുത്തിയിരുന്നു, എളിയ ജീവിതത്തെയും പിടികോളം താഴ്ത്തുന്നു. തിരുക്കരങ്ങളെടുത്തെങ്കിൽ ഇവരെയും ആശീർവദിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും രക്ഷിക്കുകയും ചെയ്യണമെന്ന് എനിക്ക് ആ ജീവൻ തന്ന യേശുവിന്റെ വലിയൊരു നാമത്തെ അപേക്ഷിക്കുന്നു. ദയയോടെ കേൾക്കണമേ, ജീവനുള്ള നല്ല പിതാവേ. ആമേൻ. നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദേവനുടെ അൻപും പരിശുദ്ധാവിയാനവരുടെ ഐക്യവും നിറവും ആശീർവാദവും നാം അനേവരോടും സകല പരിശുദ്ധവാന്കളോടും தொடர்ந்து நடைபெறுகிற ஆராதனைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மாலை 6:30 மணிக்கு